ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. வாங்க பார்க்கலாம். ரொம்பவே சுவை மிகுந்த முட்டை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு. நான் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் வாங்கி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து எண்ணெயில் நல்லாவே வறுத்துக்கிட்டேன். இந்த வெங்காயம் எப்படி வறுக்குது அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பிரியாணிக்கு வெங்காயம் வறுக்கிறது. இந்த வீடியோது லிங்க் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்குங்க. நம்ம வந்து வெங்காயத்துக்கு நல்லாவே பொன்னூறுலாம் வறுத்துக்கிட்டோம். நம்ம வந்து வெங்காயம் வறுத்த அதே எண்ணெயில் இப்போ வந்து தாளித்து விடலாம். நான் வந்து ஒரு 100 எண்ணெய் போட்டிருக்கேன், 100 மில்லு. நெய் வந்து 100 மில் எடுத்துருக்கேன். அதில் பாதி போட்டு நம்ம பாதி வைக்கலாம், அப்புறமா யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதில் கரம் மசாலா போடலாம். பட்டை 2, ஜவுந்திரி 1 இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைனா தேவையில்லை. ஸ்டார் அனீஸ் 1, பேலீஃப் 3, பெரிய ஏலக்காய் 1, லவங்கு ஏலக்காய் 4 போட்டுக்கலாம். மீதி நம்ம வைக்கலாம். நம்ம இந்த கரம் மசாலா கொஞ்சம் வறுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சு இந்த வெங்காயத்துக்கு இதில் போட்டுக்கலாம். 1/4 பகுதி வச்சுட்டு மீதியெல்லாம் இதில் போட்டுங்க. நம்ம இது அதிகமாக வறுக்க தேவையில்லை, மொதல் நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துருக்கோம் வெங்காயத்துக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். நம்ம மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனு பிரியாணி மசாலா பவுடர் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன். நல்லா நம்ம வதக்கலாம். 4லேருந்து 5 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். 100 மில்லி கெட்டியான தயிர் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த தயிர் வந்து இதில் சேர்க்கக்குள்ளே அடுப்புக்கு ஒரு 1/2 நிமிஷத்துக்கு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிருக்கு. அடுப்புக்கு 1/2 நிமிஷம் ஆஃப் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம சிம்மில் வச்சு 3 நிமிஷம் நல்லா இதுக்கு தயிருக்கு வேக வைக்கணும். நம்ம அடுப்புக்கு இதுக்கோசரம் ஆஃப் பண்ணோம், தயிர் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு. 2 பெரிய சைஸ் தக்காளி நான் வந்து எடுத்து பொடியாக நறுக்கிட்டேன். இதுக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கலாம். இதில் கொஞ்சோண்டு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம், வதங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளிக்கு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம தக்காளிக்கு 5 நிமிஷத்துக்கு நல்லாவே வேக வச்சுக்கிட்டு மூடி போட்டு, இப்போ நம்ம வந்து புதினா கொத்தமல்லிக்கு ஒரு கைப்பிடி இதில் போட்டு அதுக்கும் நல்லா வதக்கலாம். நம்ம இதுக்கு நல்லா வதக்கலாம். புதினா கொத்தமல்லிக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா இதுவும் வெந்துருச்சு. புதினா கொத்தமல்லி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு வேக வச்சாச்சு. இப்போ நம்ம முட்டைக்கு ரெடி பண்ணலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வேக வச்சு 8 முட்டைக்கு எடுத்துருக்கிறேன். நம்ம இந்த முட்டையில் வந்து நம்ம 3 இடத்துல இந்த மாதிரி போக் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இதில் தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். முட்டைக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. நம்ம முட்டைக்கு போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லாவே வறுத்துக்கலாம். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் மொபைலில் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம அரிசிக்கு ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம அடுப்பில் பேன் வைக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம வந்து இப்போ கரம் மசாலா போடலாம். ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், 2 பேலீஃப், 2 ஏலக்காய், 2 லவங்கு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டு இது கொஞ்சம் பொரி விட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு இதுக்கு கொஞ்சம் வதக்கலாம். நான் 650 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து நான் அளக்கக்குள்ள கப்பில் 2 கப் ஆச்சு. இந்த 2 கப்பு அரிசிக்கு நான் 3 கப் தண்ணி போட்டிருக்கேன். 3 கப் போடக்குள்ளே கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க. ஒரு 4 ஸ்பூன் கம்மி பண்ணி போடுங்க, டேபிள் ஸ்பூனு. நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மூடி வச்சு இது ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நான் அரிசிக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா கழுவி ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம இந்த அரிசிக்கு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா இதுக்கு வேக வைக்கலாம். அரிசிக்கு மூடி வச்சு பாருங்கள், அரிசி
நல்லா வெந்திருக்கு, அரை வேக்காடாக வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் அடுப்புக்கு. நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இந்த மசாலா இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கிளறிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்க்கு இப்போ அரிசி ஓரமாக இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் எல்லாமே. அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா பவுட்ரு இதில் போட்டுக்கலாம். கடைசியாக போடக்குள்ள ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பிரியாணி மசாலா லிங்க் இந்த வீடியோவில் இருக்க வேணா பார்த்துங்க. 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூனே ஃபுட் கலரிங் எடுத்துருக்கேன். நான் தண்ணியில் வந்து கொஞ்சம் கலந்துக்கிட்டேன். இது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிக்கணும் எல்லா இடத்துலையும். இப்போ நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா வறுத்த அண்ணின்னு அதில் போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ண முட்டைக்கு இதில் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தவை, கொஞ்சமாக புதினா தவை இதில் போட்டுக்கலாம். மறுபடியும் அந்த ஃபுட் கலரிங் விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல நம்ம போட்டுக்கலாம். போடக்குள்ள அந்த மாதிரி ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தம்முக்கு கூட நம்ம வந்து தோசைக்கல்லுக்கு நல்லா சூடு பண்ணிக்கணும். அப்புறமா நம்ம அடுப்புக்கு வந்து சிம்மில் வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண சாதத்துக்கு இதில் வச்சு ஒரு ஃபோயில் வந்து நம்ம இதில் மாதிரி போட்டுக்கணும். இதில் வந்து ஸ்டீம் போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபோயில் போடுறோம். ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம சிம்மில் வச்சு இதுக்கு தம்க்கு விடலாம். 15 நிமிஷத்துக்கு நம்ம கம்மியான தீயில் வச்சுருந்தோம். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாதம் வந்து குழையாத நல்லா வந்து வெந்திருக்கு. நான் 4 டேபிள் ஸ்பூனு தண்ணி வந்து உங்களுக்கு கம்மியாக வைக்க சொல்லியிருந்தேன். ஏன்னா சாதம் வந்து குழையாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் சிக்கன் மீட்டே இல்லாத நேரத்தில் முட்டை பிரியாணி செஞ்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காத காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.